இறைத்தூதர் முஹம்மத் ஹிஜ்ரி 622ஆம் ஆண்டு மக்காவில் இருந்து மதினாவிற்கு, அதாவது அதன் அசல் பெயரான யாத்ரிப் நகருக்கு இடம்பெயர்ந்தனர். இந்த யாத்ரிப் நகரை யூதர்கள் பல 100 வருடங்களாக கட்டியமைத்து வாழ்ந்து வந்தனர். இந்த யாத்ரிப் நகரில் 3 யூத பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர். அதில் முதலாவது பனு நதீர். அதன் தலைவர் ஹுயை பின்த் அக்தாப், சபியாவின் தந்தை. இந்த சபியாவைதான் முகமது கைபர் கொள்ளையடிப்புக்கு பிறகு தன் மனைவியாக்கிக் கொண்டார். இரண்டாவது யூத பழங்குடி பனு கைனூகா. மூன்றாவதுதான் பனு குரைழா, அதன் தலைவர் காயிப் பின் அசாத். இந்த உண்மை சம்பவம் இப்னு இஷாக் தொகுத்த வரலாற்று புத்தகம் லைஃப் ஆஃப் முஹம்மட் என்கிற தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. பக்கம் 453 466 மற்றும் ஹிஸ்டரி ஆஃப் அல்-தபாரி வால்யூம் 8 பக்கம் 34 6 வரை கூறப்பட்ட உண்மை நிகழ்வு. யாத்ரீபில் இருக்கும் யூத சமூகம் முஹம்மதையும் மக்காவில் இருந்து வந்த முஸ்லிம்களையும் மரியாதைக்குரிய விருந்தினர்களாக அனுசரித்தார்கள். மாறாக அவர்களை அடிக்கவோ அல்லது இடம் தராமல் வெளியேற சொல்லவோ செய்யவில்லை. ஆனால் பிரச்சனை, முஹம்மது எப்பொழுது இஸ்லாத்தை அவர்கள் மதகுரு மீது திணிக்க முயற்சி செய்தாரோ அப்பொழுதுதான் ஆரம்பமானது. யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தனர் மற்றும் முஹம்மதை இறைத்தூதர் என்றோ நம்பவில்லை, விமர்சனமும் வைத்தார்கள். இதில்தான் முஹம்மதுக்கு யூதர்கள் மீது வெறுப்பும் பகையும் வளர்ந்தது. இந்த வெறுப்பின் வெளிப்பாடுதான் குர்ஆன் ஆயத்தாக வரத் தொடங்கியது. சூரா ஆலி இம்ரான் வசனம் 85. இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார். சூரா மாய்தா வசனம் 33. அல்லாஹுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கிலிடப்படுதல் அல்லது மாறுகால் மாறு கை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். மறுமையில் அவர்களுக்கு மிகக் கடுமையான வேதனையும் உண்டு. சூரா மாய்தா வசனம் 51. முக்மின்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு விரோதம் செய்வதில். அவர்கள் தம்மில் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கினால் நிச்சயமாக அவரும் அவர்களைச் சேர்ந்தவர்தான். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இதேபோல பல வெறுப்பு நிறைந்த வசனங்களை காணலாம். அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லிக்கொண்டு முஹம்மது யூத பழங்குடிகளை சூறையாடி அவர்களை வெளியேற்றினார். முதலில் பனு கைனுகா, பிறகு பனு நதீர். இவர்களை வெற்றிகரமாக வெளியேற்றிய பின்புதான் பனு குரைழா கொடூர கொலைகள் நடந்தது. அதற்கு முன் அகலி போரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மக்காவாசிகள் குறைசிகளுக்கும் மதினாவில் இருக்கும் முஹம்மது மற்றும் முஸ்லிம்களுக்கும் இடையில் நடந்த போர்தான் இந்த அகலிப்போர். தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் பெரிய அகழிகள் தோண்டப்பட்டது. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதற்காக பனு குரைலா ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்தார்கள். ஆனால் அவர்களின் நற்செயல் முஹம்மதின் தீய எண்ணத்தை மாற்றவில்லை. அகலி போர் முடிந்த பிறகு முஹம்மது மனைவிகளில் ஒருவரான உம்மு சல்மா வீட்டிற்கு முஹம்மது செல்கிறார். அதன்பின், உம்மு சலாமா, தண்ணீரை தயார்படுத்தி என் தலையை கழுவ வேண்டும். ஆகட்டும் ரசூலல்லாஹ். தலையை கழுவும் போது முஹம்மது யோசிக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பனு குரைலா யூத பழங்குடியின் கதையை முற்றிலும் முடித்துவிட வேண்டும். வேகமாக சென்று அலி பின் அபுதாலிப்பை சந்திக்கிறார் முஹம்மது. அலி அவர்களே, ஜிப்ரில் என்னை பனு குரைலா பழங்குடியை தாக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆகையால் நமது முஸ்லிம்கள் படைகளை அசர் தொழுகை செய்யாமல் பனு குரைலா கோட்டைக்கு முன் முற்றுகையிடும்படி கூறுங்கள். அப்படியே செய்கிறோம் ரசூலல்லாஹ். 3000 முஸ்லிம் படைகளுடன் முஹம்மது தனது கழுதையில் முன் சென்று பனு குரைலா கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். பனுகுலத்தின் யூதர்கள் கோட்டையின் மேல் நின்று கவனித்துக் கொண்டிருக்க முஹம்மது அவர்களை பார்த்து உரக்க கூறினார். குரங்குகளுக்கு உடன் பிறந்தவர்களே, இன்று உங்களை நோக்கி அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த உங்களின் மீது அவனின் வன்மத்தை இறக்கியுள்ளான். அதற்கு யூதர்கள் முஹம்மதை நக்கலாக கேட்டார்கள். ஓ அபுல் காசிம், நீ காட்டுமிராண்டி மனிதன் அல்ல, அப்படிதானே? அதன் பிறகு முஸ்லிம்கள் கோட்டையை நோக்கி அம்புகளை எய்தினார்கள். ஆனால் பயனளிக்கவில்லை. ஆகையால் முஸ்லிம்கள் கோட்டையின் மதில் சுவர் மீது ஏறத் தொடங்க யூத பெண்கள் கற்களால் அவர்களை தாக்கி கீழே தள்ளினர். இதை கண்டு முஹம்மது ஆத்திரமடைந்தார். இந்த செயலுக்கு பதில் சொல்ல வேண்டும். தொடர்ந்து 25 நாட்களுக்கு முஸ்லிம்கள் பனு குரைலா கோட்டைக்கு முன் முற்றுகையில் ஈடுபட்டனர். யூதர்கள் துன்பத்தையும் அழுத்தத்தையும் உணர ஆரம்பித்தார்கள். நம்மிடம் இப்பொழுது உணவுகள் எதுவும் இல்லை. நம்மால் இங்கு இனியும் தங்க முடியாது. ஹுயை பின் அக்தாப், சபியாவின் தந்தை மற்றும் பனு நதீர் குலத்தின் தலைவர் காயிப் பின் அசாத், அதாவது பனு குரைழா குலத்தின் தலைவருக்கு உதவி செய்யவும் அவரின் நண்பராக கோட்டைக்கு உள்ளே இருந்தார். எனக்கு நன்றாக தெரியும்,
முகம்மது நமது கதையை முடிக்காமல் விடமாட்டான். எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. யூத மக்கள் பசியால் அவதிப்பட்டார்கள். என் பிள்ளைகளின் பசியை போக்க என்னிடம் ஒன்றுமில்லை, என்னிடமும் தான். பனு குறைலா தலைவர் கையிப்பின் ஆசாத் மக்களை நோக்கி 3 கோரிக்கை வைத்தார். மக்களே, உங்கள் முன் 3 கோரிக்கைகள் உள்ளது. முதலாவது, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகம்மதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை, நாங்கள் தோராவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம். நம் மத நம்பிக்கையின் மீது உறுதியாக இருப்போம். அப்படியென்றால் நம் பெண்களையும் குழந்தைகளை நாமே கொன்றுவிட்டு முகம்மதுடன் போர் செய்து அவர்களை வீழ்த்த வேண்டும், இல்லை இறந்து மடிய வேண்டும். இல்லை, பெண்களும் குழந்தைகள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. மூன்றாவது, முகம்மது மீது அதிர்ச்சி தாக்குதல் நடத்த வேண்டும். இன்று சாபாத் என்பதால் நம்ம சண்டையிட மாட்டோம் என்று முஸ்லிம்கள் எண்ணுவார்கள். ஆகையால் அவர்களை தாக்குவது எளிது. இல்ல, சாபாத்து சடங்க மீற மாட்டோம், அது தவறு. வேறு வழியின்றி கையிப்பின் ஆசாத் முகம்மதுக்கு தூது அனுப்பினார். முகம்மதிடம் சென்று பனு அவ்ஸ் குலத்தை சார்ந்த அபு லுபாபாவை நம்மிடம் அனுப்பும்படி கேளுங்கள். பனு குறைழா பனு அவ்ஸ் குலத்தோடு நட்பாக இருந்தார்கள். அனுப்பிய தூதுவன் முகம்மதிடம் சென்றார். அபு லுபாபாவை அனுப்பும்படி கேட்கிறோம். அவருடன் கலந்துரையாட வேண்டும். சரி, அபு லுபாபாவை அவர்கள் கோட்டைக்கு அனுப்புங்கள். அபு லுபாபாவும் தூதுவரும் கோட்டைக்குள் வந்தார்கள். பனு குறைலாவின் பெண்கள் அபு லுபாபாவிடம் ஓடிச் சென்று அழுதார்கள். ஓ அபு லுபாபா, முகமதின் தீர்ப்பு என்னவாக இருக்கும்? அபு லுபாபா தனது விரலை கழுத்தில் வைத்து கொலை என்று செய்கையால் செய்து காண்பித்தார். அபு லுபாபா கோட்டையை விட்டு வெளியில் சென்றதும் யூத பெண்கள் தங்கள் நிலைமையை எண்ணி அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். பனு குறைழா தலைவர் முகம்மதுக்கு கோரிக்கை வைத்தார். முகம்மதிடம் கூறுங்கள், நாங்கள் எங்கள் இருப்பை காலி செய்துவிட்டு அத்ரியத் பகுதிக்கு பனு அவ்ஸ் உதவியுடன் புலம்பெயர்ந்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்று. ஆனால் முகம்மது அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. இல்லை, அவர்கள் என் தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும். சூழ்நிலை கைதியாக இருந்த கைப்க்கு வேறு வழி தெரியவில்லை. மக்களே, நாளை காலை நாம் முகம்மதிடம் சரணடைகிறோம். அடுத்த நாள் காலை பனு குறைழா சரணடைந்தார்கள். முகமது தான் யூத ஆண்களின் விதியை முடிவு செய்ய வேண்டும் என்று எண்ணிய காரணத்தால் முஸ்லிம்கள் யூத ஆண்களை மட்டும் தனியாக பிரித்து ஓரிடத்தில் அடைக்கப்பட்டார்கள். பனு அவ்ஸ் குலத்தார் பனு குறைழாவுடன் நட்பாக இருந்தவர்கள். ஆகையால் முகம்மதிடம் அவர்கள் மேல் இரக்கம் காட்டும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஓ ரசூலுல்லா, பனு குறைழா எங்களுடன் நட்பாக இருந்தவர்கள். நீங்கள் பனு கஸ்ரஜுடன் நட்பாக இருந்த பனு கைனுக்காவை மன்னித்தீர்கள் அல்லவா? அதே போல இவர்களையும் மன்னிக்க வேண்டும். அப்படியென்றால் அவர்களின் தீர்ப்பை உங்களில் ஒருவர் கூறினால் மகிழ்ச்சி அடைவீர்களா? ஆம், நிச்சயமாக நபி அவர்களே. சரி, அப்போ தீர்ப்பை சாத் இப்னு முஆதிடமே கேட்போம். அப்படியே செய்வோம். அந்நேரத்தில் சாத் இப்னு முஆத் மரண படுக்கையில் இருந்தான். அகலி போரின் போது குறைஷிகளின் அம்புகளால் தாக்கப்பட்டிருந்த அவனிடம் பனு அவ்ஸ் குலத்தார் அணுகினார்கள். சாத், உங்களை நபி அவர்கள் காண வேண்டும் என்கிறார்கள். நீங்கள்தான் பனு குறைழாவின் தீர்ப்பை கூற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவனை ஒரு கழுதை மீது ஏற்றி அழைத்து வந்தார்கள். சாத், பனு குறைழா அவர்கள் நமது நண்பர்கள். நீங்கள் அவர்கள் மீது இரக்கம் காண்பித்து நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். பாவம் அவர்களுக்கு தெரியாது. சாத் இப்னு முஆத் யூதர்கள் மீது வெறுப்பு கொண்டவன் என்று. சாத் முகம்மதை சந்தித்தான். ஓ சாத், இவர்கள் உங்களின் தீர்ப்பை எதிர்பார்த்து உள்ளார்கள். சாத்க்கு தெரியும் அவன் இறந்து விடுவான் என்று. ஆகையால் முடிந்தவரை அவன் காபீர்களின் உயிரை அல்லாஹ்காக தர வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு சொர்க்கத்தில் உயர் அந்தஸ்து கிடைக்கும். அவன் கொடுத்த தீர்ப்பு இதுதான். என்னுடைய தீர்ப்பு, ஆண்கள் அனைவரையும் கொலை செய்யப்பட வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் போர் செல்வமாக பங்கிட வேண்டும். அனைவரும் இந்த தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் முகம்மதை தவிர. இந்த தீர்ப்பை கேட்ட முகம்மது மகிழ்ந்தார். உங்களுடைய தீர்ப்பு அல்லாஹ்வின் தீர்ப்பை போல உள்ளது. யூத பெண்களும் குழந்தைகளும் தனது கணவன்மார்களிடம் இருந்து பிரிக்கப்பட்டார்கள். மேலும் பனு குறைழாவின் செல்வங்களும் கால்நடைகளும் முஸ்லிம்களால் அபகரிக்கப்பட்டது. மதினாவின் சந்தை பகுதியில் பெரிய குழிகள் தோண்டப்பட்டது. சுமார் 800 to 900 ஆண்களை 6 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிற்கும் 5 அல்லது 6 ஆண்களாக வைத்தார்கள். மர்மஸ்தானத்தில் முடிமுளைத்த ஆண் பிள்ளைகளும் ஆண்களாக கருதப்பட்டு தலையை துண்டிக்க வேண்டும். ஹதீத் சுனன் அபுதாவூத் 4390 கூறுவதாவது, நானும் பனு குறைழாவின் கைதியில் ஒருவனாக இருந்தேன். அப்பொழுது முஹம்மது நபி அவர்களின் ஆணைப்படி முஸ்லிம்கள் எங்கள் ஆடையை கழட்டி சோதித்தார்கள். கீழ்ப்பகுதியில் முடி உள்ளவர்கள் மட்டும் கொலை செய்ய அழைத்து சென்றார்கள். அலி, அல் சுபைர் மற்றும் மற்ற முஸ்லிம்கள் வாள்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது அந்த குழிக்கு முன் உட்கார்ந்து அவர்களின் தலைகளை வெட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஹிஸ்டரி ஆஃப் ஆல் தபாரி வால்யூம் 8 பக்கம் 35 பதியப்பட்ட நிகழ்வு.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதினா சந்தை பகுதியில் பெரிய குழிகளை வெட்ட சொன்னார்கள். பிறகு குழியில் வைத்து பனு குரைழா ஆண்களின் தலைகள் வெட்டப்பட்டது. முதல் ஆண்களின் பிரிவு அந்த குழிக்கும் முன் நிறுத்தி வைக்கப்பட்டு மண்டியிட செய்தார்கள். முகமதின் மருமகனான அலி ஒருவரின் தலையை துண்டிக்க அதை பின்பற்றி மற்ற முஸ்லிம்களும் மற்ற ஆண்களின் தலைகளை வெட்டினார்கள். வெட்டப்பட்ட தலைகள் அனைத்தும் அந்த குழியில் விழுந்தது. அதே நேரத்தில் இன்னொரு ஆண்களின் பிரிவை அதே குழிக்கு முன் வைத்து தலைகள் வெட்டப்பட்டது. பெண்கள் கதறி அழுதார்கள். தாய்மார்களிடமிருந்து இளம் ஆண் பிள்ளைகள் வலுக்கட்டாயமாக பிரித்து கூட்டி வரப்பட்டார்கள். 10, 11 வயது, 13 வயதில் இருக்கும் ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர். தாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு முஸ்லிம் இந்த கொடூர நிகழ்வின் போது வயதான அசபீர் என்ற ஒரு யூதரை காப்பாற்ற முயற்சி செய்தார். நீங்கள் புவாத் போரின் போது என் உயிரை காப்பாற்றினீர்கள், ஆகையால் உங்களை நான் காப்பாற்ற கடமைப்பட்டுள்ளேன். நன்றி தாபித். தாபித் முகம்மதை சந்தித்தார். ஓ ரசூலுல்லாஹ், அஸ்ஸபீர் புவாத் போரின் போது என் உயிரை காப்பாற்றினார், ஆகையால் அவரையும் அவர் குடும்பத்தை என்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாபித் வேண்டி கேட்டதால் முஹம்மது சரி என்று சம்மதம் தெரிவித்தார். நல்லது, அவர்களை விடுவியுங்கள். தாபித் நல்ல செய்தியோடு வந்தார். ரசூலுல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார்கள். ஆனால் எங்கள் தலைவர்களின் நிலை என்ன? அவர்கள் இல்லாமல் வாழ்வதற்கு நானும் சேர்ந்து இறப்பதே மேல். ஆனால் யூத தலைவர்களுக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது. அப்படியென்றால் எனக்கு ஒரு உதவி வேண்டும். இதற்கு முன்னால் நான் உங்களுக்கு செய்த நன்மாராயத்தைக் கொண்டு இதை கேட்கிறேன். என்னால் என் மக்கள் இல்லாமல் வாழ முடியாது. இறந்தவர்களை காணும் வரை என்னால் பொறுமையாக இங்கு வாழ முடியாது. அவர்களுடன் என்னையும் சேர்த்து விடுங்கள். அப்போ நீங்கள் இறந்து போக விரும்புகிறீர்களா? உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். ஆகையால் தாபித் ஜபீர் விரும்பியபடியே குழிக்கு முன் நிற்க வைத்தார். பின்னர் அவரின் தலையும் துண்டிக்கப்பட்டது. பின்னர் பனு நதீர் குலத்தின் தலைவர் ஹுயை பின் கத்தாப்பின் தலையை துண்டிக்க அழைத்து வரப்பட்டார். நினைவு இருக்கிறதா? இவர்தான் சபியா பின்த் ஹுயை அவர்களின் தந்தை. சபியாவை முஹம்மத் கைப்பர் கொள்ளையின் போது தனது மனைவியாக்கிக் கொண்டார். இறுதியாக அவரின் தலையும் துண்டிக்கப்பட்டது. அன்று ஒரே நாளில் 800 900 ஆண்கள் வரை கொலை செய்யப்பட்டார்கள். இவை அனைத்தும் ஹிஸ்டரி ஆஃப் ஆல்டபாரி தொகுப்பில் கூறப்பட்ட உண்மை நிகழ்வு. நிராயுதபாணியாக சரணடைந்த பின்னரும் அப்பாவி மக்களை இவ்வாறு கொடூர கொலை செய்து வேடிக்கை பார்த்த முஹம்மது ஒரு இரத்த வெறி பிடித்த மிருகம். ஷாத் இப்னு முஆத் கொடுத்த தீர்ப்பை சரியான தீர்ப்பு அல்ல என்று கூறி நிராகரிக்கும் இடத்தில் இருந்தும் முஹம்மது அதை செய்யாமல் அவன் கொடுத்த தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு என கூறினார். அப்பாவி யூதர்களை கொலை செய்த பிறகு கொள்ளையடித்த பொருளில் முஹம்மதுக்கு 1/5 பங்கு சென்றது. இவையெல்லாம் என்னுடையது. அதில் ஒரு இளமையான பெண் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ரைஹானா பின்த் சைத். அவரின் கணவன் மற்றும் தந்தையை கொன்ற பிறகு, என்னை திருமணம் செய்ய உனக்கு விருப்பமா? இல்லை, நான் உங்கள் அதிகாரத்தின் கீழ் இறுதி வரை இருப்பேன். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. முஹம்மதுக்கு கோபம் ரைஹானவை மணக்க முடியாது போனதால், என் மொத்த குலத்தையும் கொன்றுவிட்ட இவனுக்கு என் படுக்கையை பகிர வேண்டுமா? பொருட்களை பங்கிட்டு பிரித்துக் கொள்ளுங்கள். முஹம்மது பனு குரைலாவின் பொருட்களையும் பெண்கள் குழந்தைகள் என அனைத்தையும் முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தார். எல்லாத்தையும் சந்தையில் விற்று காசாக்கிக் கொள்ளலாம். ஆம், நாம் பணக்காரனாக்கி விடுவோம். முஹம்மது சாத் இப்னு சைத்தை அழைத்தார். சாத் அவர்களே, பங்கிட்டில் மீதம் இருக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் அடிமை சந்தையில் விற்று அதில் வரும் பணத்தை குதிரைகள் மற்றும் ஆயுதங்களை வாங்குங்கள். ஆகட்டும் ரசூலுல்லாஹ். ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் அடிமை சந்தையில் விற்கப்பட்டனர். ஜிகாத் என்ற பெயரில் முஸ்லிம்கள் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து சொந்தமாக்கிக் கொண்டனர். மேலும் முகமது வெற்றிகரமாக யாத்ரிப் நகரில் இருக்கும் யூதர்களை அநியாயமாக வெளியேற்றி அகதிகளாக விரட்டப்பட்டனர். மேலும் கொலை செய்யப்பட்டனர். நான் இங்கு வரும்பொழுது என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் தான் அனைத்துமாக உள்ளேன். மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட முகமதை ஆதரித்து இடம் கொடுத்தார்கள் யூதர்கள். ஆனால் அவ்வாறு இடம் கொடுத்த அவர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து அவர்களையே கொன்று அவர்களின் பெண்களையும் குழந்தைகளையும் அடிமையாக்கினார். வரலாற்றில் பனு குரைலாவின் யூத இன அழிப்பு அழிக்க முடியாத கொடூரம். இன்று முஸ்லிம்கள் யூதர்களை வெறுக்க முழுமுதல் காரணமே முஹம்மதுதான். அவரின் வெறுப்பு இஸ்லாமியர்களின் வெறுப்பாக மாறிப்போனது.